Satyabama Institute of Science and Technology. Admissions open. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. நம்ம சிவபெருமான் வந்தாராம், வந்த உடனே உள்ளே போகக்கூடாது, குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்கன்னா, நீ என்னையா தடுக்கிற அப்படின்ட்டு அவனை தண்டை போட்டு வெட்டிட்டாரான் தலையை. ஐயோ அவன் நம்ம புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கட்டின்னு வந்தாங்கன்னா, இது நம்ம புள்ளன்னு அவருக்கு தெரியாமல புள்ள. இவன் ஏன் குளிக்கணும், குளிக்கும்போது அவளுக்கு ஏன் அழுக்க வருது, அழுக்க வந்து அவள் கடவுளாக. இதைத்தான் பெரியார் சொன்னார். ஆஸ்திரேலியா போயிட்டு முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது நாங்க தான் அப்படின்ட்டு யானையினுடைய தலையை வெட்டி ஒரு மனுஷனுடைய அதுவும் அழுக்கு அதுல போய் சேர்த்து வச்சாங்க. எப்படி மேட்ச் ஆகுமா, என்ன ஆகும், டிரான்ஸ்போர்டேஷன் வருமா, நாங்க தான் பண்ணிட்டோன்றாரு. அறிவிக்கே ஒவ்வாத நிலையில அவர் சொல்ற இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சைவ சித்தாந்தம் கேட்குது. அதனால கடவுள் உண்டு அப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் சொல்றது நம்பு. தமிழர் நெறியான சைவ சித்தாந்தத்தில் கிடையாது. பல புராணங்கள் எல்லாம் ரொம்பவும் ஆபாச குப்பைகள். பெரியார் சொல்லு, நமது சித்தர்கள் எல்லாம் எவ்வளவோ தெளிவாய் பார்ப்பனர்களின் அக்கிரமங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் நமது பார்ப்பனர்கள் சித்தர் நூல்களை ஒழித்து சித்தர் உபதேசங்களை எல்லாம் மறைத்து ராமாயணம், பாரதம், ஹரிச்சந்திர புராணம் முதலான நூல்களை பார்ப்பனர்களுக்கு அனுகூலமாக எழுதி அவைகளுக்கு செல்வாக்கு உண்டாக்கி அவற்றை படித்தால் மோட்சம் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி விட்டார்கள். பிராமணர்கள் தான் அவர் எதிர்க்கிறார். இட் இஸ் ஒன்லி ஆன்டி பிராமின். இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஆன்டி காட். ஒருவேளை அந்த இதிகாச நூல்கள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அறிவியலுக்கு ஒட்டி இருந்தா பிறர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாரோ? ஒருவேளை இருந்துதான் அது இல்லையே. சீதையை கொண்டு விட்டான், இடம் தெரியல. ராமன் பேரறிவு பரம்பொருள் கடவுளாய் இருந்தால் சீதையை எங்க எடுத்து கொண்டு போனான்னு உனக்கு தெரியாது. தெரியலன்னா உனக்கு நீ கடவுள் இல்லடா என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். காட்டுமுராண்டி சொல்லுவான், அறிவு இல்லாத ஒரு காட்டுமுராண்டி. இன்னும் அறிவு வளராத ஒரு அவனு கூட திட்ட வேணாம். காட்டுமுராண்டி என்பது திட்டல, இன்னும் அவனுக்கு வளர்ச்சி வரல, அறிவு வளரல. சமூகம் திருந்தணும்னா ஒரு பெரியார் போதாது, 100 பெரியார்கள் வேண்டும். ஐயா, பெரியார் பத்தி நம்ம பேசும்போது அவர் மேல வைக்கப்படுற ஒரு பெரிய விமர்சனம் அவருடைய ஆன்மீக பார்வையும் கடவுளை பற்றிய அவருடைய பார்வையும் தான். இங்க பெரியார் மேல வைக்கிற விமர்சனங்கள்ல ரொம்ப கூர்மையாகவும் நிறைய அவதூறுகள் விமர்சனங்களாகவும் இருக்கு. ஒரு ஆன்மீக பார்வையில நீங்க பெரியார் எப்படி பார்ப்பீங்க? அவருடைய இந்த கடவுள் மறுப்பு கொள்கைகளை எப்படி பார்க்குறீங்க? பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு என்கின்ற ஒன்றை செய்தது ஒரு உள்பொருளோடு அவர் செய்திருக்கிறார். அவர் கடவுளை அவுட்ரைட்டாக மறுத்துடல. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொன்ன அவர் கடைசி வரையிலேயும் அவர் அமைத்து வைத்து பாதுகாத்து அறங்காவலராக இருந்த விநாயகர் கோயிலுக்கு அறங்காவலராக தொடர்ந்து அந்த பணிகளை சிறப்பாக செய்தார். எல்லா வழிபாடுகளையும் சிறப்பாக அங்கே செய்யும்படி செய்திருந்தார். அவர் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லி அடுத்தது அதை பரப்புவன் அயோக்கியன் என்று அவர் சொன்னது, அது அந்த கடவுளை, உண்மையான கடவுளை சொல்வதாக இருந்தால் அவர் அதை அங்கே உட்கார்ந்து பரப்பியிருக்க மாட்டார். அவர் சொல்படி அவரே அயோக்கியன் ஆகிடுவார். அது தெரியாமல் அவர் அதை செய்திருப்பார். அதனால் அது அல்ல. அங்கே சொல்லப்படுகிற கடவுளுக்கு அர்த்தம் வேறு அர்த்தம். எந்த இடத்துல எந்த சொல்லும்போது நமக்கே கூட ஒவ்வொரு இலக்கிய வினாத்தாள்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இடஞ்சுட்டி பொருள் சொல்கணும். ஒரே வார்த்தை இருக்கும், அது எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் வேறு மாறும். அதுபோல் இங்கே அவர் இந்த கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொன்னது எந்த கடவுளைனா, அவர் ஒழுக்கத்தையும் அன்பையும் அறிவையும் உடைய எந்த ஒன்றையும் அவர் எந்த காலத்திலும் மறுத்ததே இல்லை. அவர் மறுத்ததெல்லாம் புராண கடவுள்கள், புராணங்களிலே சொல்லப்படுகிற கடவுள்கள். புராணங்களிலே சொல்லப்பட்ட கடவுள் அத்தனை பேரும் புனை சுருட்டுகளினாலே அமைக்கப்பட்டவர்கள், வடிவமைக்கப்பட்டவர்கள். அதையும் குறிப்பாக சொல்ல போனால் அவைகளுக்கும் தமிழருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒவ்வொரு புராணங்களையும் அவர் சொல்லும்போது வரும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தலபுராணம் இருக்கும். அந்த தலபுராணங்களை பார்த்திங்கன்னா என்ன வரும்னா, ஏதோ ஒருத்தர் திடீர்னு உடம்பு சரியில்லை, இந்திரனுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே அவன் இந்த குளத்தில் குளிச்சான் சரியாயிடுச்சு. இன்னொருத்தர் சந்திரனுக்கு அவன் காசு நோய் இருந்தது, அவன் குளத்தில் குளிச்சான் சரியாயிடுச்சு. இப்படி ஏதாவது எப்போ வந்தான், ஏன் போனால் அந்த ஊருக்காரனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எப்படி அவனுக்கு காசு நோய் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. எங்கே இருந்தாலும் அவன் கேட்டால் தேவனுக்கு எப்படி காசு நோய் வந்ததுன்னு நமக்கு தெரியல. அப்படின்னா தேவரெல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப காசு நோயோடு தான் இருக்காங்களான்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத புனை சுருட்டுகளாக பிராமணர்கள் எழுதி வைத்து கொண்டு
அதனால் இப்போ இந்த தலபுராணங்கள் எழுதிய நிலையிலே யார் வந்து அதற்கு ஆட்பட்டார்கள்னா புலவர்கள் ஆட்பட்டார்கள். நம்முடைய தமிழ் புலவர்கள் இங்கே ஆட்பட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த மாதிரி செயல்களை செய்து தலபுராணங்களை பரப்பி விட்டாங்கன்னா, அந்த தலபுராணங்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருந்த அத்தனையும் வடமொழியிலே எழுதப்பட்ட புராணங்கள், வடமொழியில் எழுதப்பட்ட அத்தனையும் இந்த பிராமணர்களால் எழுதப்பட்டது. அதனால் அவங்க எல்லா பொய்யும் சொல்லி திடீர்னு அப்படி தான் சொல்லுவான். புல்புல் பறவையிலேருந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு போனான்னு எழுதுவான். அறிவுள்ளவன் யாராவது ஒத்துப்பானா? இல்லை. அதனால் அந்த மாதிரி அறிவில்லாத புனை கதைகளை சொல்லுகிற அந்த புராண கடவுளை அவர் எதிர்த்தார். அதே தான் சைவ சித்தாந்தத்தில் நாங்களும் எதிர்த்தோம். சைவ சித்தாந்தத்தில் வந்து இந்த தலபுராணங்களை நம்பாதிகள் என்று சொன்ன பிறையணி சடைமொழி பிராந்தன் காதைகள் மருவமோர் இறையுமோர் மறுவில்லை யாவும் மேன்மையே. அது ரொம்ப நல்லது தான். ஆனால் என்னென்னா அதில் வந்து யார் எதை எழுதினாலும் பார்த்துக்கோ, அறிஞர்களுடைய உதவியை நாடிக்கோ, அறிஞர்கள் நாடி அதனை அறியவே என்று பாட்டு நாங்களே எழுதி வச்சுருக்கோம். அதாவது கந்த புராணத்திலே வருது. அது எந்த புராணத்தை நாம் எதிர்க்கிறோமோ அந்த கந்த புராணத்திலே வந்து என்ன வருதுன்னா, கண்ட புராணங்களை படிக்காதீர்கள், அப்படி ஏதாவது படிக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா நல்ல அறிஞர்களை கொண்டு இது சரியா இல்லையா என்று தேர்ந்தெடுத்து படியுங்கள் என்று சொல்லுவது தான் சைவ சித்தாந்தம். அப்படி சொன்ன சைவ சித்தாந்தத்தில் தலையாய ஒரு பெரியவராக இருந்த ஒரு ஆதீனம் ஞானியார் அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருப்பாதிரிப்புலியூரில் இருந்தார். ஞானியார் அடிகளை இப்படி புராணங்களுக்கு எதிராக பேசிய ஒரு மடாதிபதி, அவரை கொண்டு தான் குடியரசு என்கின்ற இதழை பெரியார் தொடக்குகிறார். அந்த இதழ் அப்போ வந்து அவர் கடவுளை இல்லவே இல்லை என்று சொல்கிறது வந்து எந்த கடவுளை குறிக்கிறது என்பதை அவரே தெளிவுபடுத்துகிறார். இவர் சொல்கிற கடவுளை நான் எதிர்க்கலைன்றதுனால தான் அவர் கூப்பிட்றார். ஞானியார் சாமிகள் சொல்கிற கடவுள் அது முழுக்க சைவ சித்தாந்த நெறிப்படி வருகிற அந்த ஒரு மிகப்பெரிய பரம்பொருளை குறிப்பது. இந்த புராண கதைகளை போல் அதில் எதுவும் வராது. ஆனால் இதில் செலக்டிவாக போகிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்லங்க ஐயா. ஏன்னா இப்போ இந்த சைடில் நீங்கள் சொல்கிற மாதிரி புராண கடவுள்னாலும் அதை வழிபடுற ஒரு பெரும்பான்மையான மக்கள்கள் வந்து இங்கே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற இந்த பக்கம் சைவ சித்தாந்தம் அதை வழிபடுற இருக்கும்போது நம்ம ஒரு சைடு மட்டும் அந்த சார்ஜை வைக்கும்போது தானே இந்த விமர்சனம் இன்னும் கூர்மையாகுது. இது செலக்டிவானா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? நான் செலக்டிவானா இந்த சைடில் நீங்கள் சொல்கிற மாதிரி புராண கடவுள்களை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதை நான் கேட்குறேன். அப்படி செலக்டிவ் அதை மட்டும் விமர்சனம் பண்ணுறது சரிதானா கேட்குறேன். அது விட்டு சரிதானான்னு எப்படின்னா, ஒரு புனை கதைன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேன். அப்போ அது எந்த விதத்துலையும் அடிப்படை ஆதாரம் இல்லது என்று சொல்கிறேன். வேறு இடத்துல நாங்கள் எடுத்து சொல்கிற பாடல்கள்லாம் கூட அதெல்லாம் நம்பாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அது இன்னும் செலக்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அது புனை கதை, அது அறிவுக்கு ஒவ்வாதது, ஆகவே அது வேண்டாம் என்று சொல்வதில் எந்த நியாயக்கேடு இருக்குன்னு எனக்கு தெரியலையே, இல்லையா? அதனால் இந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிற கடவுளை வந்து எப்படி ஆரம்பிக்கிறான்னு நான் சொல்கிறேங்க. கடவுளை நம்பு என்று சொல்லுகிறது அல்ல சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், கடவுள் என்பவர் ஒருவர் இருந்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 12 சூத்திரங்களிலே மெய்கண்டார் கொடுத்த அந்த சிவஞான போதத்தில் இந்த வருகிற முதல் வந்து கடவுளை நம்புலாம் சொல்லலை. அவங்க வந்து ஏதாவது கண்டவனை கடவுள் என்று சொல்லுவார்கள். அதுவும் அப்படி இங்கே சொல்லப்படுவதில்லை. ஒரு ஒரு விநாயகரை பற்றி அவங்க சொல்கிற கதையெல்லாம் யாராவது நம்புகிற மாதிரியா இருக்குது. அது எவனும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது இப்போ இந்த சிவக்கோலத்தோடு நான் உட்காந்துருக்கேன். நானே இப்போ விநாயகரை பற்றி அவங்க சொல்வதை பல இடங்களில் இப்போ விமர்சித்து அதையெல்லாம் இதெல்லாம் நம்பாதீங்க என்று நான் சொல்லுகிறேன். அது அம்பிகை குளிச்சுட்டு இருந்தாலாம், குளிச்சுட்டு இருக்கும்போது அழுக்காக வந்ததான். அந்த அழுக்கை திரட்டினா அங்கே ஒரு வெளியே இருந்து நீ பார்த்துக்க, நான் குளிக்கும்போது யாராவது வந்துடுவோம். அர்த்தம் இல்லாமல் இருக்குது. குளிக்கும்போது யாராவது வந்து இவன் ஏன் குளிக்கணும், குளிக்கும்போது அவளுக்கு ஏன் அழுக்கு வருது, அழுக்கு வந்து அவள் கடவுளாக கேட்க மாட்டான். இதைத்தான் பெரியார் சொன்னார். கேள்வி கேட்பா, என்னத்துக்கு ஏன்னு கேளுன்றார். அழுக்கு அந்த அழுக்கு வந்து தனியாக அங்கே நிற்குதான், இது பார்த்துக்கிச்சான். அந்த நேரத்தில் புருஷங்காரனான சொல்லப்படுகிறேன். நம்ம சிவபெருமான் வந்தாராம், வந்த உடனே உள்ளே போகக்கூடாது, குளிச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இவர் வந்து உடனே வந்து நீ என்னையா தடுக்கிற அப்படின்ட்டு அவனை தண்டை போட்டு வெட்டிட்டாரான் தலையை. ஐயோ அவன் நம்ம புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கட்டின்னு வந்தாங்களாம். இது நம்ம புள்ளன்னு அவருக்கு தெரியாமல புள்ள, ஏன்னா அவருக்கு தெரியும் பாதின்றான், என் புள்ளன்னு அவருக்கு தெரியல. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எந்த
இன்னொருத்தர் சொல்கிறாரு, நம்முடைய இந்தியாவுடைய தலைமைப்பிடத்தில் இருந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, வந்து அங்கே இந்த நாட்டில் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா போயிட்டு முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதான் நாங்கள் தான் அப்படின்ட்டு தலையை எடுத்து பாருங்க. அது என்ன ஒரு யானையினுடைய தலையை வெட்டி ஒரு மனுஷனுடைய அதுவும் அழுக்கு அதில் போய் சேர்த்து வச்சாங்க. எப்படி மேட்ச் ஆகுமா, என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருமா? நாங்கள் தான் பண்ணிட்டோன்றாரு. இதுவும் அது ஏன்னா அது யானை தலை, அது எப்படி இதுக்கு மனித உடல் எப்படி சேருன்னு கூட தெரியலையே. எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அறிவுக்கு ஒவ்வாத, நான் அப்போ சயின்ஸுக்கு அப்புறம் வரேன், அறிவுக்கே ஒவ்வாத நிலையில் அவர் சொல்கிற இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சைவ சித்தாந்தம் கேட்குது. அதனால தான் கடவுள் உண்டு அப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட், நான் சொல்கிறத நம்பு. அது நம்முடைய தமிழர் நெறியான சைவ சித்தாந்தத்தில் கிடையாது. அவங்க எப்படின்னா கடவுள் என்பது ஒருவர் இருந்தாக வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை எடுத்து காட்டி நிறுவுகிறார். இட் இஸ் ஆக்சுவலி டிஸ்கர்சிவ். இங்கிலீஷில் டிஸ்கர்சிவ்னா பல விஷயங்களை எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணி இதுவா அதுவா என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கு பின்னாலே ஒரு முடிவுக்கு வருவாங்கள, அதுதான் தர்க்க ரீதியாக லாஜிக் பிறழாத முழுமையான அப்படி ஒரு பண்ணி அவருக்கு 8 குணம் இருந்தால் தான் நான் ஒத்து பண்ணுறான். அவர் இப்படி ஒருத்தர் நீங்கள் கடவுள் என்று சொல்வதாக இருந்தால் அவனுக்கு இந்த குணங்கள்லாம் இருந்தால் தான் நான் அவரை கடவுள் என்று ஒப்புக்கொள்வேன் என்று 8 குணங்கள் கொடுக்குறாங்க. 8 குணத்தான் தாளை வணங்காத்தலைன்னு திருவள்ளுவர் சொல்ல அந்த 8 குணம் சைவ சித்தாந்தத்தில் வருதுதான்ட்டு பரிமையாளர்களோடு எடுத்து சொல்லுகிறார். ஆக அந்த 8 குணங்கள் உள்ளவனாக இருக்கிறானா பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் யாரையும் வச்சுப்பீங்க, அவெல்லாம் அந்த 8 குணங்கள் உள்ளவனா இல்லை, அது எடுத்துக்காது சொல்கிறது தான் சைவ சித்தாந்தம். இது எப்படி அவங்கள செலக்டிவாக எடுத்து ஒதுக்குறோம், ஒதுக்கி ஆக வேண்டியவங்க ஒதுக்கப்பட வேண்டும் இல்லையா? கடவுள் பெறால் நீங்கள் யாரோ வேணா கடவுள் இவர் தான் கடவுள் சொல்லி ஏமாற்றக்கூடாதுல்ல. தாய்மானவர் அற்புதமாக பாடுறார், கண்டவனே நீ கடவுள்னு சொல்லிடாது என்று சொல்லி அவர் ஒரு பாட்டு பாடுறார். அதெல்லாம் இப்போ சொன்னால் நேரமாகும். இப்போ அடுத்து இப்போ இந்த கடவுளை சொல்லுகிற இந்த கடவுளை தான் அவர் ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்கிறார், ஒரு கதை சொல்கிறார், பெரியார் சொல்கிறார். ஆனால் பெரியார் பாவம் அதுதான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம். அதனால தான் இந்த குடியரசு இதழ் வெளியிடும்போது சொன்னார் இவர் ஞானியார் சாமி சொன்னார், நாங்கள் எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அதை செயலில் காட்டுபவர் பெரியார் அப்படின்னு அவர் பாராட்டினார். அப்போ எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் இதுக்கும் பெரியாருக்கும் பல இடங்களிலே ஒற்றுமை இருக்கிறது. சைவ சித்தாந்தத்திலும் மிக மேலானவராக கருதப்படும் மரமிலடிகளோடு அவர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். சைவ சித்தாந்தத்தில் பரப்புகின்ற காசு பிள்ளை அவர்களையும் வஉசி அவர்களையும் கடைசி காலம் வரைக்கும் காசு கொடுத்து காப்பாற்றினார். குன்றக்குடி அடிகளாரோடு அவர் தொடர்பு வச்சுட்டு இருந்தார். குன்றக்குடி அடிகளார் போய் பார்க்கும்போது என்ன பண்ணான்னா அந்த இதுக்குள்ளே போகும்போது சன்னிதானம் என்று சன்னிதானம் தான் அழைக்கிறாரு, சன்னிதானம் மரியாதை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணான்னா அவர் கேட்குறாரு, இப்போ அருளாளர்கள் அப்பர் சுவாமி இருக்காங்க, சம்பந்தர் இருக்காரு, அவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் எவ்வளோ அளவுக்கு அதாவது பகுத்தறிவோடு அவர்கள் பாடி இருக்கிறார்கள். கடவுளை வணங்குவதாக இருந்தால் சம்பந்தர் சொல்லுகிறார், அறிவோடு வழிபாடு செய், அறிவில்லாமல் வழிபாடு செய்யணும், அந்த வழிபாட்டை பேரறிவு பரம்பொருள் ஏற்க முடியாதுன்னார். ஏன்னா பேரறிவு பரம்பொருள் அது அறிவுனா ஒளியாக இருக்கும், நீ அறிவே இல்லாமல் சொன்னா அது இருளாக இருக்கும், ஒளிக்கு முன்னால் இருள் நிற்குமான்னு கேட்குறார் சம்பந்தர். இவ்வளோ அளவுக்கு அறிவோடு பண்ணுறார், அவரும் அதுதானே சொல்கிறார், பகுத்தறிவோடு இருந்தான்னு அவர் சொல்கிறார், அதை தான் நாங்களும் சொல்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் அவர் நாங்கள் சொல்லுவது போல தான் அவரும் சொல்லுகிறார். பல புராணங்களை எல்லாம் ரொம்பவும் ஆபாச குப்பைகள். ஒரு கதையை சொல்லுகிறார்கள், புராணம் என்ற பெயரில் ஒரு கதையை சொல்லுகிறார்கள். அதில் ஒரு அனுசையான்னு ஒரு பாத்திரம், அந்த அனுசையா என்பவன் ரொம்ப கற்பில் மிக்கவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கற்பில் மிக்கவளாக இருந்தால் யாருக்கு என்ன பிரச்சனைங்க, வாழ்த்திட்டு போகலாம் அவ்வளோதானே, மனசு தான் வாழ்த்திட்டு போய் இல்லாட்டி பேசாமல் போகணும், யார் வேணான்னா. உடனே அந்த அயன் அரி அரண் மூவருடைய அந்த திரிமூர்த்திகளுடைய மனைவிகளாக கலைமகளும் அலைமகளும் அந்த இவரும் பராசக்தியும் அவங்க என்ன பண்ண, அவன் எப்படி எங்களோட கற்பில் ஜாஸ்தியாகும், அதை போய் பார்த்துட்டோம். கற்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. இது என்ன அறிவாக இருக்குது. அவங்க அங்கேருந்து இறங்கி கற்பை டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணும்போது இவங்க இதுக்காக வந்தாங்கன்னு அவங்க 3 பேரையும் பார்த்தா அவர் குழந்தை ஆகிட்டான். எல்லாம் 3 பேரும் குழந்தை ஆகிட்டான். குழந்தைய இந்த எடுத்து இதான் கதையாக. அப்போ அதாவது இன்னொருத்தி கற்புள்ளவளா இல்லையா என்று சொல்லுவதை பார்ப்பதற்காக ஒரு கடவுள் இருப்பான்னு அவர் கேட்குறாரு. நியாயம் தானே அது? ஒழுக்கமே இல்லாத ஒரு கடவுளை நீ எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அறநெறிக்கு ஆட்பட வேண்டிய கடவுள் ஒழுக்கமே இல்லாத நடந்துக்கிறான் புராண யுகத்தில், அது எப்படி ஏற்றுப்பான்? நீங்கள் சொல்லும்போது இன்னும் செலக்டிவாக இருக்குது. இது செலக்ட் பண்ணியே ஆகணும்.
ஒதுக்குவதற்காகவே இதை செலக்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் போய் பார்க்கணும்னு நம்ம சொல்லணும். அறிவோடு இருக்கிறது வந்து இதெல்லாம் கேட்காதரா என்று அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது கடமை பெரியோர்களுக்கு இருக்குது. அதை அவங்க செய்தாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அவர் பார்த்தான்னா அப்போ இந்த இது எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து எப்படி விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், கடவுள் என்பது அந்த இடத்துல அந்த இடஞ்சுட்டி பொருள் இந்த புராணத்தில் சொல்லப்பட்ட கடவுள் இல்லவே இல்லை. ஏன்னா அவரே அங்கே உட்காந்து பரப்பியிருக்காரு. விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் இது பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணுறாரு, விழாலாம் நடத்துகிறாரு. அப்போ என்னென்னா பரப்பு போன அயோக்கியெல்லாம் சொல்லிவிட்டு அவரே அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும். இதுக்கு பேர் என்னென்னா அருத்தாபத்தின் வடமொழியில் சொல்லுவாங்க, பொருட்பேருன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது ஒன்று சொல்கிறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லைன்னா அப்போ இதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். பொருட்பேருன்னு ஆக இதில் பொருட்பேர் இருக்குது. கடவுள் இல்லவே இல்லை என்பது பொருட்பேர் இருக்குது. என்னென்னா இந்த புராண கதைகள் புனை சுருட்டு கடவுள்கள் இல்லவே இல்லை. இந்த புனை சுருட்டு கடவுள்கள் எல்லாம் அதை பரப்புகிறவன் அயோக்கியன், அது புறப்புகிறவன் இது காட்டு முராடி என்பது தான் அங்கே பொருள். அவர் சுருக்கமாக சொல்லிட்டு போயிருக்கு. ஆனால் இதில் இந்த நீங்கள் விநாயகரை பற்றி பேசும்போது பெரியாரும் விநாயகருடைய அந்த கோயில் நடத்தியிருக்காருங்கும் போதே அது அறிவியலுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கும்போது அதையே பெரியார் பண்ணாருன்னு பார்க்குறீங்க. அந்த காலத்தில் என்ன நெருக்கடி? அறிவியலுக்கு எதிராக அது இருந்தது என்று சொல்லும்பொழுது முதல்ல நீ சொன்னது போல் இந்த புராண கதை பிரகாரம் இந்த வந்து பெரியார் அவர் என்ன பண்ண வெளியே போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிடுவார். அப்போ உள்ள ஒன்று வச்சுக்கிட்டாருன்னா என்னன்னா, இது அப்படி இல்லை, சைவ சித்தாந்தபடி இருக்கிற அறிவோடு அதுக்கு பொருளே வேற. என்ன பொருள்? அது என்ன பொருள்? இப்போ நம்ம உடம்பு இருக்குங்களா, அந்த உடம்புல வந்து நீங்கள் இங்கே மூளை இருக்குது. மூளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது முதுகந்தண்டு வருது. முதுகந்தண்டும் மூளையினுடைய ஒரு பகுதி தான். ஆக மூளைன்ற ஒரு இதுதான், அது ஒரு கம்பு மாதிரி வருது. இது வந்து இங்கே இந்த குதத்துக்கு மேலே ஒரு 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 விரற்கடை அளவுக்கு அங்கே முடியுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த இடது கால் பெருவிரல், வலது கால் பெருவிரல், இந்த இடது கால் பெருவிரலேருந்து ஒரு பெரிய நரம்பு வருது. அந்த நரம்பு வந்து இங்கே இடுப்பில் கிராஸ் பண்ணு, இப்படி கிராஸ் பண்ணி மறுபடியும் இங்கே கழுத்தில் கிராஸ் பண்ணி இங்கே போய் எந்த இடத்துல இந்த முதுகந்தண்டு முடியுது பாருங்கள், அதில் போய் இந்த நரம்பு சேருது கரெக்டாக. அதே மாதிரி இங்கே வர்றது வந்து என்ன பண்ணணும், இப்படி வந்து இங்கே வந்து சேருது. இது மாதிரி இது 3 நரம்புகள் ரொம்ப முக்கியமான நரம்புகள். எப்படி முதுகந்தண்டுன்றது முக்கியமான நரம்போ அதுபோல் அதுவும் முக்கியமான நாடிகள். அது வந்து என்னன்னா இந்த இடது பக்கத்துலேருந்து வர்றதுனால இடா நாடின்னுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வலது பக்கம் வர்றதுனால அது வலது நாடி அல்லது பிங்களை நாடின்னு சொல்லிக்கிறாங்க. வடமொழியில் அவன் சொல்லிக்கிறான். இது வந்து என்ன, இங்கே கிராஸ் பண்ணுது இல்லைங்களா, இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே இப்படி வந்து இங்கேயும் கிராஸ் பண்ணி கரெக்டாக மூளையோடு சேருது. ஒன்று வந்து எஃபரண்ட் நர்வு, இன்னொன்று வந்து அஃபரண்ட் நர்வு. புரியுதுங்களா? அதாவது என்ன, ஒன்று உணர்ச்சியை வெளியே கொட்டுவதற்கு ஒரு நரம்பு, டோட்டல் கேந்திரம் மாதிரி, அதுதான் மையம் மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்ன, உணர்ச்சிகளை வாங்குவதற்கு. இப்போ கண்ணால் பார்க்குறீங்க, ஒரு அறிவு வருதுன்னா எப்படி வருது, அது வந்து உள்ளே போகணும், மூளைக்கு போகணும். அது வந்து என்ன ஆகுன்னா இந்த நரம்பு வழியாக போகணும். ஆகவே உணர்வு, அதனால தமிழில் அவ்வளோ புத்திசாலி மாதிரி பேர் வச்சான். உணர்வு வேறு, உணர்ச்சி வேறு. உணர்வுன்னு வச்சான்னா அது வந்து இதுங்க அஃபரண்ட் நர்வ்ஸ்ன்னு பேர். உணர்ச்சினா எஃபரண்ட் நர்வ் வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ அது மாதிரி வச்சாங்க. இந்த மாதிரி இருக்கிறது இதில் இருக்குது பாருங்கள். இங்கே கீழே கிராஸ் பண்ணுற இடத்துல வந்து என்ன ஆகும்னா, இது வந்து என்ன பண்ண, இப்போ அந்த நர்வ்ஸினுடைய கரண்ட் போகும் இல்லையா, உணர்வு கரண்ட்டுன்னு போகும் இல்லையா, இதுவும் எதிரெதிராக போகுது. எதிரெதிராக போகும்போது இதில் வந்து என்ன பண்ணோம்னா, இங்கேயே நம்ம இங்கே வர்றதை இங்கே வந்து நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னு வச்சுக்க. பை சம் மீன்ஸ் அதுக்கு நீங்கள் எப்படிலாம் இருந்தால் அது மாதிரி வருன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். பை சம் மீன்ஸ் இங்கே வச்சுட்டோம்னா இது இப்படியே இந்த பக்கம் போகாது, இப்படியே எட்டி கரண்ட் மாதிரி திரும்பிவிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி வரும்போது அதனுடைய இது இருப்பார், கரண்ட்டுடைய குவாண்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த இது பாருங்க, அதுக்கு மேலே ஜஸ்ட் நான் கொஞ்சம் கிட்ட வந்து இந்த முதுகந்தண்டனுடைய இது போய் முடியுது. அது பேர் மூலாதாரம்னு சொல்லுவாங்க. இந்த மூலாதாரத்தில் அது வந்து என்ன பண்ணால் அந்த ஃப்ரிக்ஷனால் இப்படியே பார்த்து ஃப்ரிக்ஷனால் உங்களுக்கு வெப்பம் வரும். அந்த மாதிரி அங்கே ஒரு வெப்பம் வரும். அந்த வெப்பம் என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்முடைய உடம்பு இருக்கு பாருங்க, அந்த உடம்பில் இருக்கிற இது வந்து ஆன்மா வந்து இந்த உடம்புகளை சுற்றி இருக்குது, என்காம்பஸ்ட். இப்போ என்ன ஆகுன்னா, அது வந்து என்ன பண்ணால் இது இறங்குது ஏறுது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. இது வழியாக நமக்கு கீழே இறங்குச்சுன்னா அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கீழே வச்சு நமக்கு தூக்கம் வருது. இங்கே அதுவே தூக்கம் ஆரம்பிக்கலே தெரியும். இங்கே வந்தாலே தலை சாய்ஞ்சிடும்.
எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உடனே படுத்துருவான் இன்னொருத்தன் தோளில். அப்போ இங்கே வந்தாலே இது ஆகிடும். அப்போ இந்த மாதிரி கீழே போகுதுன்னு வச்சுங்க, அங்கே வந்து தூக்கம்னு ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மறுபடியும் அது காலையில் எழுந்துக்கணும்னா இங்கேருந்து மேலே வந்து இங்கே வருது. இங்கே வந்து அப்போ விழிப்பு வரும், இந்த புருவ நடுவில் வந்து சேருது. அப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணால் ஒவ்வொரு தடவையும் அது வந்து என்னென்னா அது எந்த கையை சிலதுலாம் கையை இயக்கும், சிலது காலை இயக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பு இது பண்ணுறதுக்கு அது அலாட்டட் பை நீங்கள் கடவுள்னு சொல்லுங்கள், இல்லாட்டி நேச்சுரல் ஃபோர்ஸ் ஏதோ சொல்லுங்கள், ஏதோ ஒன்று இருக்குது அது வேலை செய்யுது. அப்போ அந்த மாதிரி வேலை செய்து போயின்னு வந்துட்டுருக்கு. அப்போ இது அத்தனையும் தூக்கிட்டு மேலே ஏறுது, தூக்கிட்டு கீழே இறங்கு, எல்லாத்தையும் சேர்த்து இறங்குது இல்லையா. இப்போ என்ன ஆகுன்னா, இப்போ அந்த ஃப்ரிக்ஷனால் ஏற்பட்ட ஹீட்னால் இது வந்து என்னன்னா இந்த லிங்க்கு பிரிஞ்சிடும். அந்த ஹீட்னால் அந்த லிங்க்கு பிரிஞ்ச உடனே தனியாக அந்த சோல் மட்டும் இருக்கும். சோல் மட்டும் மேலே மேலே போய் வர்றது தானே உங்களுக்கு விழிப்பு உணவுலாம் வருது. அது சோல் தனியாகவே போகும், தனியாகவே வரும், வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஆர் அட்டாச்மெண்ட்டு. அது மாதிரி போயின்னு வந்துட்டுருக்கோம். இப்படி இந்த மாதிரி வந்து மேலே போய் நின்ன பிறகு என்ன ஆகுதுன்னா, இது ஒரு ஆன்மா, அந்த சோல் இது வந்து ஒரு ஒளி மாதிரி தான். அறிவு தானே, அறிவு பொருள். உங்களுக்கு எனக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்போ அறிவு இருந்தால் அது ஒளி பொருள், அறிவொளின்னு சொல்கிறேன். இப்போ அது சின்ன, ஆனால் இது சின்ன ஒளி. ஆனால் அப்போ அகண்ட யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஒரு என்டைட்டி இருக்குது. அது ரொம்ப பேரறிவு பரம்பொருள்னா அதுவும் அருட்பெருஞ்சோதி ஆகுது. இப்போ அந்த ஒளி வந்து இந்த உள்ள இங்கே ஒரு பிரம்மரந்திரன் உச்சித்தொலை இருக்குது, அதுலேருந்து இறங்கி கரெக்டாக இங்கே வந்து நிற்கும். இந்த ஆன்மா மேலே ஏறினது அங்கே போய் சேரும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னா, இது உடம்புக்குள்ளேயே நீங்கள் இறைவனோடு ஒன்றுகிறீர்கள். இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறது தான் அதை குட்டி இது பண்ணுறதுக்காக ஆக்டிவேட் பண்ணுறது தான் குட்டை சொல்கிறோம் அந்த விநாயகர் முன்னால். இதை அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்படி சேருது, இந்த பக்கம் வந்து இப்படி சேருது, மேலே வந்து அந்த மூளை இருக்குது, நடுவில் வந்து அந்த இது முதுகந்தண்டு இருக்குது. இது அப்படியே ஒரு லைன் ஸ்கெட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸில் ஒரு யானை உக்காண்டிருக்க மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. அதனால தான் அந்த மாதிரி வச்சேன், இல்லாட்டி யானை தலையை வெட்டி வைக்கிறது இல்லை அங்கே. இது இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே மிகப்பெரிய இயல்பாக நடக்கிற மெட்டாஃபிசிக்ஸ். இது இட்ஸ் நாட் யுவர் அதாவது வேர்ல்ட்லி ஃபிசிக்ஸ் அவருக்கு இந்த மாதிரி இல்லை. இட் இஸ் அ மெட்டாஃபிசிக்ஸ், உங்களுக்குள்ளே நடக்குது. சயின்ஸ் எங்கே வந்துங்க, எது வரைக்கும் வந்ததுங்க, உள்ளே போகலையே. சயின்ஸ் வந்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் வெளியில் இருக்கிறதுலாம் கரெக்டாக சொல்லுது, உள்ளே உங்களுக்கு மனசு இருக்குனால ஆமான்னு சொல்லுது. நம்மளே சொல்லுங்க, என் மனசே சரியில்லை. ஒரு டாக்டர்கிட்ட நான் போய் கேட்குறேன், அவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்சவர், அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருந்தார். என்னங்க இன்றைக்கி இவ்வளோ சோர்வாக இருக்கீங்க, ஒன்றும் இல்லைங்க அட்டாப்சி பண்ணிட்டு வந்திருக்கேன், அது இப்போ எனக்கு ஒரு ஆய்வெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு, எனக்கு மனசே சரியில்லைங்க. நான் கொஞ்சம் ஒரு விஷயம் கேட்குறேங்க சொல்லுங்கள், என்னென்ன மனசே சரியில்லைங்களா, இப்போ இது கூறுக்கு வெட்டிக்கிட்டுலாம் பார்த்தீங்களா, அங்கே ஏதாவது மனசு தெரிஞ்சுதான் இல்லையா. அது மாதிரி மனசுலாம் உண்மை, அதெல்லாம் உண்மை கிடையாது. மனசு ஒன்றுமே இல்லை, அங்கே ஒன்று வெட்டின போது உங்களுக்கு தெரியல, ஆனாலும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ சயின்ஸ் என்ன ஆச்சு, அது கேளுங்க. தெரியல, அது கைவிழிச்சிது, எனக்கு தெரியலன்னு சொல்லுது இல்லைங்களா. ஆக சயின்ஸ் வெளியில் தான் சொல்லுது, உள்ளே என்ன நடக்குது அது சொல்லாது. தட் இஸ் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டட் பை மெட்டாஃபிசிக்ஸ், பை அவர் சீயர்ஸ், பை அவர் ப்ராஃபிட்ஸ், பை அவர் வாட் எவர் யூ கால். அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து ஏற்கனவே உள்ளே போயிருக்காங்க. அதனால தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரோவர்ட் யுவர் செல்ஃப், உள்ளே போங்க, உள்ளே போனீங்கன்னா தெரியும், அது உள்ளொலின்னு பேர். அந்த உள்ளொலி மூலமாக அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. அதுக்கெல்லாம் நான் இன்னும் விளக்கம் சொன்னால் நான் கிளாஸே எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நேரமாகும். அப்போ விநாயகருடைய உருவத்துக்கு பின்னாடி அறிவியல் தான் இருக்கு. நான் இது வந்து நான் இப்போ செண்பக விநாயகர் கோயில்ட்டு இதில் சிங்கப்பூரில் உட்காந்து சொன்னேன், பெரிய ஃபேமஸ் கோயில் அங்கே வந்து உட்காந்து பேசினேன். அது வந்து எல்லா பேப்பர்லையும் கேரிடுது. இது இப்போ நான் சொன்னதை வந்து முழுமையாக போட்டு என் படத்தை போட்டு இதெல்லாம் எழுதி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இவ்வளோ அறிவியல்வாக இருக்குது அந்த விநாயகர் வழிபாடுன்னு. அதெல்லாம் புரிஞ்சதோ புரியல அவர் வச்சுக்கிட்டாரு வேறியார், புரியுதுங்களா. ஏன்னா தமிழை சொல்கிறது கரெக்டாக சொல்லுவான்னு எடுத்துக்கிட்டார். அவர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாரு, அத்தனையும் அவர் புரிஞ்சு சொன்னார்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ் நெறியாளர்கள் கரெக்டாக சொல்லிப்பாங்கக்கா அவர் எடுத்துக்கிட்டார். இந்த இதை வெட்டி வைக்கிறது, அதை வெட்டி வைக்கிறது, இந்த கதையெல்லாம் அவர் அதை தான் வெட்டினார் வெளியே. பெரியார் சொல்லுது, நமது சித்தர்கள் எல்லாம் எவ்வளவோ தெளிவாய் பார்ப்பனர்களின் அக்கிரமங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், சரியா. அதனால்தான் நமது பார்ப்பனர்கள் சித்தர் நூல்களை ஒழித்து சித்தர் உபதேசங்களை எல்லாம் மறைத்து ராமாயணம், பாரதம், அரிச்சந்திர புராணம் முதலான நூல்களை பார்ப்பனர்களுக்கு அனுகூலமாக எழுதி அவைகளுக்கு செல்வாக்கு உண்டாக்கி அவற்றை படித்தால் மோட்சம் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி விட்டார்கள்.
இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சித்தர்களை அவர் ஏற்றுக்கிறார், பார்ப்பனர்களை தான் எதிர்க்கிறார். புரியுதுங்களா? கிளியராக சொல்லிட்டாருங்க. இன்னும் வேறு எந்த நமக்கு சான்றே வேணும். அப்புறம் கபிலர், பாய்ச்சலூரார், ஔவையார், திருவள்ளுவர் முதலிய பெரியோர்கள் தாம் செய்திருக்கும் நூல்களினாலும் தங்களுடைய உபதேசங்களினாலும் இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்பே பார்ப்பனர்களின் கொடுமையை வெளிப்படுத்தி அவைகளை ஒழிக்க பிரயத்தனப்பட்டிருக்கிறார்கள். போதுங்களா? வச்சுங்களா? இது சொல்கிறார் சாமி. அப்போ இந்த இது வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அதனால தான் என்ன பண்ணார்னா, நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு இத்தனை கோயில் கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கேட்குறாங்க, அப்புறம் என்னது உன்னை அனைத்து ஜாதி அர்ச்சராகலாம், உனக்கு எதுக்கு அந்த வேலை கேட்பானா? இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே எவன் போய் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஏன் அவர் அதில் போய் இன்ட்ரெஸ்ட் எடுத்தார்? தெரியும் அவருக்கு. பிராமணர்கள் தான் அவர் எதிர்க்கிறார். இட் இஸ் ஒன்லி ஆன்டி பிராமின், இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஆன்டி காட். அது வந்து அது ஆனால் அவன் சொல்கிற காடு தான் அவர் எதிர்க்கிறார். அவன் சொல்கிறது இங்கே இருக்கிறதுலாம் ஏற்றுக்கிறார். அது அவர் இன்னொன்று சொல்கிறார், நான் என்னுடைய மதம் வந்து ஒழுக்கம் உள்ள அன்பும் அறிவும் என்று எடுத்து சொல்லுகிறார். நான் அதில் நிறைய எடுத்து படித்து காட்டுவேன் உங்களுக்கு. தான் எல்லாமே அவர் குடியரசு இதழில் எழுதியிருக்காரு. அப்போ சார், அன்பும் அறிவும் தானே நாம் இங்கே வணங்குறோம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே அறிவு இருக்கும், எங்கே அறிவு இருக்கிறதோ அங்கே அன்பு வந்து உடனாக இருக்கும். அந்த எப்போ உடனாக இருக்கிறது என்ன பண்ணால் அதுக்கு ஒரு மெட்டாஃபர் மாதிரி, ஆங்கிலத்தில் மெட்டாஃபர், ஒரு உருவப்படுத்துவதில் அன்பை பெண்ணாகவும் இது வந்து அறிவை வந்து ஆணாகவும் உருவப்படுத்தி அது 2 பேரும் சேர்ந்தே இருந்தாங்க, செம்பாதியாக இருந்தாங்க என்று சொல்லி அம்மா எப்பர் என்று சொல்லி வணங்கினது நம்முடைய நாடு. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு மதத்தில் இந்த மதத்தை, அதாவது அது முதல்ல மதம் அல்ல, அது இது நம்ம சொல்கிறது வந்து சைவ சித்தாந்தம் என்பது மதம் அல்ல, இது சமயாதீத பழம்பொருளை காட்டுவது. அப்படின்னா சமயத்தை தாண்டினது. அவரே பல இடத்துல சொல்கிறார், இதெல்லாம் சமயங்கள்லாம் கடந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது ஓஷோ சொன்னது அதுக்கு சொன்ன ஒன்றா இருக்குலாம் இப்போ எடுத்து காட்டுறாங்க இதில். அப்போ அது வந்து இது ஒரு நெறி. இது என்ன நெறி என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க மெய் அறிவு நெறி. ஸோ இதுக்கு உண்மையிலே சயின்டிஃபிக் மெட்டாபிசிக்ஸோடு ஒன்றா போகுது. அது வந்து அதுக்கு இவங்க சொல்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆகவே அவர் சொல்லுவதையெல்லாம் நம்முடைய சித்தர்கள்லாம் ஏற்றுக்கிறார். நம்முடைய சைவ சித்தாந்தியான இவர் சொல்கிறதுல ஞானியார் சுவாமிகள் சொன்னால் ஏற்றுக்கிறார், காசுப்பிள்ளை சொன்னால் ஏற்றுக்கிறார், மரமலடிகள் சொன்னால் ஏற்றுக்கிறார். என்ன காரணம்? அப்போ அவங்களாம் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களா? அவங்க இல்லை, அவங்க அத்தனை பேர் சொன்னவங்க தான். அவங்க சொல்கிறதான் ஏற்றுக்கிறார். அதெல்லாம் சொன்னதை ஏற்றுக்கலாம் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துகிறார். அதெல்லாம் சொன்னதை ஏற்றுக்கினா வள்ளலாருடைய 6ஆம் திருமுறை எடுத்து அவரே பதிப்பிக்கிறார். ஒருவேளை அந்த இதிகாச நூல்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அறிவியலுக்கு ஒட்டி இருந்த பிறர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாரோ? ஒருவேளை அது நம்ம ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. இருந்துதான் அது இல்லையே. நீங்கள் இப்போ படிக்காதலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் அத்தனையும் படித்தவன் அதில் இல்லையே. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறீங்களேன், நல்ல சைவ சித்தாந்தி என்று சொன்னால் அவர்கள் கிருஷ்ணனையோ ராமனையோ கடவுளாக கொள்ளக்கூடாது என்று 22 காரணங்களை கொடுத்துருக்கிறார்கள். 22 காரணங்களை கொடுத்துருக்காங்க சார் சைவ சித்தாந்தி. ஏன் இல்லைன்னு ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு இது சாம்பிளுக்காக கொடுக்குறேன். இதுன்னா இவன் சீதையை கொண்டு போட்டான், இடம் தெரியல, எங்கே கொண்டு போனான்னு இவருக்கு தெரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தான் சொன்னேன், நான் கடவுள் இந்த கடவுள் இலக்கணம்லாம் ஒத்து வந்தால் தான் நான் கடவுள் நான் சொல்லுவேன்னு சொல்கிறது தானே அதுன்னு சொன்னேன். 8 குணங்கள்லாம் சொன்னேன். இப்போ கடவுள்னால் அவன் பேரறிவு பரம்பொருளாக இருக்கணும். ராமன் பேரறிவு பரம்பொருள் கடவுளாக இருந்தால் சீதையை எங்கே எடுத்து கொண்டு போனான்னு உனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியலன்னா உனக்கு நீ கடவுள் இல்லைடா என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம், என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். இப்போ என்ன பண்ணால் அது மட்டும் இல்லை, ஐயோ சீதை போயிட்டாளே அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த கடவுளுடைய மனித அவதாரம் தான் ராமன் சொல்றாங்களே, அதெல்லாம் அது என்ன வேணா சொல்லுங்க சார். நீங்கள் உங்கள் சமாச்சாரம் போன கதையே 1000 விதத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது எங்களுக்கு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, கடவுள் நீ சொன்னேன்னா நீ யாரோ ஒரு ஆள் கூட வச்சுக்கலாம். உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ராமன் ரொம்ப வல்லவர் பெரிய ஆள் அவனா அதை வச்சுட்டு நீங்கள் அவர் கூட பொழுது பேசிக்கலாம். அது நான் அதுக்கெல்லாம் நமக்கு இது பண்ணுறதுக்கு மறுக்கிறது நமக்கு இல்லை. கடவுள்னு சொன்னால் இது இல்லையேப்பா, கடவுள் என்பதற்கு ஏற்ற மாதிரி இல்லையே அது. அப்போ அவனை தற்கொலை பண்ணி வைப்போம். அவனை அது சொல்கிறேன், இது மாதிரி இது பண்ணுறான், தற்கொலை பண்ணி போகிறான். அப்புறம் அவங்க தம்பி வந்து ஐயோ பண்ணாதியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இது பண்ணான்னு அதுலேயே வருது. அப்புறம் பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுறான். அது மட்டும் இல்லாமல் சார், தவம் பண்ணுறது வந்து இவங்க தான் பண்ணணும், பிராமணன் தான் பண்ணணும், இவனுக்கெல்லாம் சூத்திரம்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகுனா உலகமே அழிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுருக்கான். அதை வந்து சொல்கிறான்.
இப்போ நீங்கள் ராமாயணத்தை பற்றி சொன்னதுனால நான் எடுத்து சொல்கிறேன். அவன் வந்து உத்தர ராமாயணம் வருது. அதில் தான் திடீர்னு அவன் ஆட்சியில் உட்காந்துடுறான். அந்த நேரத்தில் திடீர்னு நாளோலக்க மண்டபம்னு பேர் இருக்குது. அதாவது அந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஜனங்களை பார்க்குறது, மற்றவங்களை பேசுறது உட்காந்துருக்கான். அந்த நேரத்தை பார்த்தா திடீர்னு உள்ள குடுகுடுன்னு ஒரு ஒரு சின்ன பையனுடைய பணத்தை தூக்கின்னு உள்ளே ஓடி வரான் ஒரு பிராமணன் குடுமையை தட்டிக்கிட்டு. உள்ளே வந்து என்னடா சபையாக அதிர்ந்து போகுது. இவ்வளோ பெரிய அரசவையில் ஒரு பணத்தை தூக்கின்னு வந்து வம்பாட்டு வந்து ஓன்னு அழறான், ஓன்னு கத்துறான். ஆமா உன் நாட்டில் இது நடக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அவன் கத்துனோட எந்த விவகாரம்னு கேட்டால், என் பிள்ளை செத்துட்டான். உன் பிள்ளை செத்துட்டான்னா அதுக்கு எத்தனையோ சேவகர்கள் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க, அரசாங்க ரீதியாக அதை பார்க்கணுமா பார்த்துட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு. ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு சூத்திரம் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். சூத்திரம் தவம் பண்ணலாமா? அந்த தவம் பண்ணதுனால அதனால் வந்த தண்டனையாக அந்த தண்டனை வந்து என் பிள்ளைக்கு வந்து சேர்ந்து அவன் இறந்துட்டான் இப்படின்னு அவன் சொல்கிறேன். நம்ப வேணாம், நீ மூளையா, நீ பேரறிவு பரம்பொழி இதில் எப்படா நடக்குதுன்னு கேட்க வேணாம். அப்படி தானே இருக்கணும், ராமன் கேட்டிருக்கணும். அவன் மேலே எத்தனையோ பண்புகள் சொல்கிறான். நடையில் நின்றுயிர் நாயகன்லாம் அவனை பற்றி பிரமாதமாக ஒவ்வொருத்தரையும் பேசுகிறான். அப்போ அவர் தெரியணும்ல இதெல்லாம் இது எப்படியா வர முடியும் அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அப்படியா இந்த மாதிரி சூத்திரம் பண்ணிட்டானா, அதனால தான் இவன் செத்துட்டானா அப்படின்ட்டு வாள் எடுத்துன்னு போய் சம்பூகன்று அவனை பார்த்து வெட்டிட்டான்றான். கேட்டாரான் அவர், நீ சூத்திரனாமா தவம் பண்ணுறேன்னா ஆமாண்ணா. உடனே நீ எதுக்கு தவம் பண்ணுறது வெட்டினார் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதில் இன்னொன்று என்ன பாருங்க, அங்கே வெட்டினான்னா இங்கே ஏந்துக்கிட்டான்னு ஏதுறான். இதெல்லாம் எந்த அளவுக்கு புனை சொல்லிட்டு புருடா இல்லைங்களா, இதெல்லாம் எழுதுறானே. இப்படிலாம் செய்கிற ஒரு கடவுளை கடவுள் என்று அப்படி கடவுள் என்று சொல்லப்படுவார். கடவுள் என்று நம்பலாமா என்று கேட்டது சைவ சித்தாந்தம். இவர் பெரியார் மட்டும் திட்டலை ராமனை, இதுவே கிருஷ்ணனை திட்டுது. புரியுதுங்களா? இதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் 22 காரணங்கள்லாம் எடுத்து சொன்னால் உங்களுக்கு நேரம் ஆகிடும். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. இப்போ என்னன்னா, இப்போ பெரும்பாலான இப்போ நீங்க பெரியார் இந்த பிராமணர்களை பெரும்பாலும் எதிர்க்கிறாரு, அதுக்கு இந்த இதிகாச கதைகள் அதுக்கு ஒரு காரணமா வச்சு சொல்றாருன்ற விமர்சனம் இருந்தா கூட, ஆனா இன்னைக்கு ராமரை நிறைய நான் பிராமின்ஸ் நிறைய வழிபடுறாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு இந்தியா முழுக்க நிறைய பேர் ராமனை வழிபடுறாங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு பெரிய விழாவா இங்க கொண்டாடப்படுது. பேரே எத்தனை பேர் ராமசாமின்னு வச்சிருக்காங்க. சோ அப்படி ஒரு வெகுஜன மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு கடவுளை வந்து நம்ம இல்ல காட்டு பிராண்டி இப்படி நம்ம விமர்சிக்கும் போது இல்ல அந்த கேள்வியே தவறுங்க. வெகுஜன மக்கள் கடவுள் எப்படி சொல்றீங்க? வெகுஜன மக்கள் கிட்ட தவறான ஒரு மக்கள் அவங்க கடவுளா தானே நினைக்கிறாங்க. தவறா நினைக்கிறதுனாலே அவங்க உண்மையாயிட முடியாது. இப்ப பல தடவை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான ஆள், அந்த ஆள் மாதிரி யாருமே இல்லைன்னா அவனை கூப்பிட்டு வெட்டிட்டு விடுவேன் நம்ம. சார் பலது எல்லாரும் சொல்கிறாங்க சார், எல்லாரும் சொல்கிறதுனால ஒன்றும் உண்மையாகாது. எனக்கு ஒருத்தர் பிடிக்காது சார், நீங்கள் எல்லாம் கூட்டத்தெல்லாம் சேர்த்து வந்து எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாரும் அவர் பிடிக்காத அவர் கொண்டுடுங்கன்னா போய் கொண்டுடுவோங்க. எல்லாரும் சொல்லிட்டு தப்பாக சொல்கிறான், புரியல? தப்பாக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி சைவ சித்தாந்திகள் போன்றவங்களாம் எடுத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு சைவ சித்தாந்தி வரவன் மாறுறான். மாறாதவனுக்கு இன்னும் நாளாகும். அதுக்காக உட்காந்து நான் வந்து ஊர்வாயை மூடுறதுக்கு உலவாயை மூட முடியுமான்றாங்க. அது மாதிரி இது அத்தனை பேரும் சொல்ல முடியாது. யார் இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இன்றைக்கி தான் எனக்கு இந்த விநாயகர் பற்றி தெரியுதுன்றீங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அது மாதிரி வாய்ப்பு இல்லாத வெளியே திட்டுறான், அவ்வளோதான். வாய்ப்பு அவனுக்கு வரும்போது வரும், அவ்வளோ. இப்போ இந்த கடவுளை ஒட்டி இருக்கிற இந்த சாதிய அடுக்கு படிநிலைகளும் வந்து பெரியார் கடவுளை விமர்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்ததோ நீங்க சொல்ற இந்த வைதிக கடவுள்? நிச்சயமாக 100க்கு 100 உண்மை. அவர் என்ன சொல்றேன்னா, ஒரு அவர் சொல்ற கடவுளை, அதாவது ஒரு மனிதன் கடவுளை காப்பாற்றுவான் என்று சொல்லுவது மதவெறி, கடவுள் நம்பிக்கை என்பது மதம் அப்படின்றார். சொல்லியிருக்காரு, அவரே சொல்லி குடியரசு கடவுளை ஒருத்தர் நம்புறான், அதில் நான் நுழையில்லைன்றார். கடவுளே ஒருத்தர் நம்புகிறான் அதில். ஆனால் கடவுளை அப்போ என்ன பண்ணுவோம், நீ கடவுளை நம்புறதுனா அந்த கடவுள் உன்னை காப்பாற்றணும். கடவுள் மனிதனை காப்பாற்றுவான் என்று சொல்லுவது மதம். கடவுளை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னால் அது மதவெறின்னு. அப்போ அதே இது சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான ஒரு இது சொல்லவடையாது. அப்போ போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், இப்போ பண்ணுறதெல்லாம் அதுதானே பண்ணுறான். கடவுளை நான் காப்பாற்றணுன்ட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போய் நிற்கிறான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க இது பண்ணுறான். நீ அவரை காப்பாற்றுறதுக்கான அளவுக்கு அவர் இன்னும் எதிர்பார்த்து உட்காந்துருக்காருங்க கடவுள். அப்படி உட்காந்து அவன் கடவுளா? இதான் கேள்வி, பெரியார் கேட்குறது கேள்வி, நாங்கள் கேட்குற கேள்வி அதுதான்.
இப்போ இந்த பெரியாருடைய இந்த கடவுள் தொடர்பான விஷயங்கள் இப்ப வெகுஜன மக்கள் நாமளா இப்போ நம்ம ஒரு சாதாரண சொல்லிட்டே இருக்காங்க ஆட்களே சார், சொல்லிட்டே பெரியார் இப்படி சொல்லியிருக்க தேவையில்ல. இப்ப கோயிலுக்கு வெளியே இப்படியே இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி, கடவுளை மற, காரணம் மனிதனை என்ன? இப்ப இப்படி எல்லாம் பாருங்க, பேசுறாரு. இப்ப நான் சொன்னதுனால நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கற்பனை யாருக்கு வரும்? கண்ணாபனா எதுவும் அடிப்படையே இல்லாம ஒரு கற்பனை வந்து ஒரு புராணத்தில் பார்க்கறதுனா யார் சொல்லுவான்? அதை காட்டுமிராண்டி சொல்லுவான். அறிவு இல்லாத ஒரு காட்டுமிராண்டி, இன்னும் அறிவு வளராத ஒரு அவனு கூட திட்ட வேணாம். காட்டுமிராண்டி என்பது திட்டம் இல்லை, இன்னும் அவனுக்கு வளர்ச்சி வரல, அறிவு வளரல, அதனால அவன் காட்டுமிராண்டி. பெரியாரோட இந்த சிந்தனைகள் மக்கள்கிட்ட போய் சேரலன்னு கூட ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். சேரலன்றதுனால நீங்க சொல்றதே எனக்கு புரியல. என்ன காரணம்னா, சேரலன்னு சொல்றீங்களே, இப்போ இருக்கிறது வந்து என்ன பண்ணா, ஒன்று அவர் பிராமணர்களை எதிர்த்தார். பிராமணர்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் மற்றவங்களாம். இப்போ பிராமணர்கள் மொத்தம் 3%, மற்றவங்களாம் 97%. இவங்கெல்லாம் எதிர்த்து இது பண்ணாங்கள. இது வரைக்கும் இந்த 97% ஆட்கள் வந்து போய் சேராமலா பெரியாரை வாழ்த்துனாங்க. 97% இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நானே எதற்கு வரணும், என்னன்றி கொண்டார்க்கும் உயுண்டாம் உயிரில்லை செய்நின்றி கொண்ட மகற்கு என்ற அந்த திருக்குறள் வழியில் தான் நான் போய் இப்போது பெரியார் இது பண்ணுறேன். பெரியார் சொல்கிறது அத்தனை எனக்கு உடன்பாடுன்னு சொல்ல முடியாது, புரியுங்களா? அதில் ஆனால் பெரும்பான்மையாக மக்களை ஒடுக்கப்படுவதை எந்த ஒரு அருளாளரும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அருளாளர் அது உண்மையான அருளாளராக இருந்தால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் முழுமையாக நாங்கள் ஏற்று தான் ஆகணும். அதனால தான் அவர் பாராட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் 97% இருக்குதுல்ல, எத்தனை பேர் படிக்க வச்சார், எத்தனை பேருக்கு இட ஒதுக்கீடு மூலமாக இன்றைக்கி எப்படிலாம் இருக்கான், எவ்வளோ பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கான். இதெல்லாம் பண்ண இதை விட பெரியார் ஏங்க அவர் பேர் வந்து பெண்கள் யாரோ அவர் பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. 1929 செங்கல்பட்டில் கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மிக முக்கியமானது என்னென்னாக்கா, இந்த மற்றவங்களாம் ஜாதி வேணான்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்க. வள்ளலார் சொன்னாரா? அதுக்கு முன்னால் சொன்ன கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்ய என்று அப்பர் சாமி பாடினாரா? ஜாதி இல்லைன்றது 4 பெருமக்களும் பாடுறாங்க. ஞான அதாவது மாணிக்கவாசகரும் பாடினார், எல்லாருமே திட்டினாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உட்காந்து வந்த இந்த பாரதியாரோடும் உட்காந்து சொல்லிட்டு போனார். அதெல்லாம் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் யார் இறங்கி வேலை செய்தார்கள்? ஒன்று சொல்லுங்கள். பாடிட்டு போனான் சார், இன்க்ளூடிங் எங்கள் இதில் கூட பாடிட்டு போனாங்க. இறங்கி வேலை செய்து இன்றைக்கி அத்தனை பேர் உட்கார வச்சுருக்காரே, செயலில் காட்டியிருக்கார். அதாவது மற்றவங்களாம் இதெல்லாம் செய்ய முடியாமலே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒருவர் அதை செய்து காட்டியிருக்கிறார். அப்போ எது செய்ய முடியாத ஒன்றை யார் செய்து காட்டுகிறார்கள் அவர்தான் பெரியார் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இவர் செயற்கரிய செய்திருக்கார் சார். அவர் போயிட்டார். இன்னும் கூட இத்தனை எவ்வளோ பேர் இன்றைக்கி உட்காந்து அந்த அளவுக்கு நீங்கள் அவர் இதை சொன்னார் தப்பாக நீங்கள் அவதூறாக ஏதோ ஒன்று சொல்லலாம், இல்லாட்டி அது அவதூறு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் வரலாம், அவதூறு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசலாம். அதெல்லாம் விட்டுருங்க. இத்தனை மக்கள் எத்தனை பேர் இப்போ நாங்கள்லாம் இப்போ நான் பிராமின் தான். நான் பிராமினாக இருக்குது. நாங்கள்லாம் ஓரளவுக்கு இப்போ முதல் தலைமுறையில் வந்த என்ஜினியர். நான் எப்படி வந்தோம் நாங்கள்லாம் சார்? ஒன்றும் இல்லைங்க. வாரியார் சுவாமிகள் சொன்னார், இன்னும் இந்த சமூகம் நிறைய திருந்த வேண்டியிருக்கு. வாரியார் சாமி சொல்கிறார், எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிபாசுக்கு அழைச்சி போகிறாரு. காரில் பேசிட்டே போகிறோம். அப்போ அங்கே போனால் சூழலே வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் அந்த சூழல் நான் தனியாக சொல்ல வேண்டியதால் நீங்களே யூகிச்சிக்கலாம். அவர் சொல்கிறார், இப்படி இவ்வளோ மோசமாக இருக்க சமூகம், இவ்வளோ மோசமாக இருக்கு, என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஒரு பெரியார் இந்த சமூகத்துக்கு சமூகம் திருந்தணும்னா ஒரு பெரியார் போதாது, 100 பெரியார்கள் வேண்டும், 1000 பெரியார்கள் வேண்டும்னு சொன்னார். எப்படி சார் சொல்கிறார்? இது ஒரு பிராமணன் சொல்லுவானா? அவர் ஏன் சொன்னார்? அவர் நான் பிராமின் சார். அவர் படுறாரு அவஸ்தைகள். ஆக அனைத்து நான் பிராமினும் அவன் எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்த ஆந்திரான்னு வந்தவன்னா கூட அவன் கூட பாராட்டி போவானே. அப்போ இந்த 97%ல் 97 கூட அவருக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தால் கூட, அவரால் பலன் பெறாமல் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 70 பேர் இருக்க மாட்டான். அந்த 70 பேரை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சார். இதுதான் சார் செயற்கரிய செயல். அதனால்தான் அவர் பெரியார். சரி, இப்போ நிறைவாக இப்போ இந்த பெரியார் பற்றின இந்த கடவுள் பார்வையில் வைக்கிற அவதூறுகள் விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரே சம்மப்பாக ஒரு பதில் சொல்லணும்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அதே தான், ஒரே அதுதான். இப்போ வந்து பெரியார் கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னதுக்கும், கடவுள் பரப்புவன் யோகியன் என்று சொல்வதற்கும், கடவுளை வழிபடுவன் காட்டுமிராண்டி என்று சொல்வதற்கும் பொருள் வேறு. அப்போ நான் சொன்னது போல்
அது பொருட்பேறு என்ற முறையில் அது வந்து என்ன பண்ண சார், அதாவது ஒருத்தன் போட்டு உள்ளே வச்சிடுறீங்க, பூட்டிடுறீங்க, அவனுக்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன். யாரும் கொடுக்காதீங்க, அவன் சாப்பிடக்கூடாது, ஒரு 15 நாள் 20 நாள் அவன் சாப்பிடாம வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். உள்ளே பூட்டிட்டு வந்து இது பண்ணது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து 15 நாள் கழிச்சு அவன் அப்படியே எல்லாம் எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டான்னு அவன் வெளியே வர போகிறான், எலும்பு தோலுமான்னு அவன் நினச்சிட்ருக்காங்க. பார்த்தா அவன் நல்லா கொழுகொழுன்னு வரான். அப்போ போட்டவனுக்கு என்ன தெரியும், இல்லை நான் இவ்வளோ எடுத்து உள்ளே போட்டிருக்கேன், ஆனால் செத்தில் போயிருப்பான்னு பார்த்து இவன் கொழுகொழுன்னு வரான்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இல்லை கொடுக்காதான்னு சொன்னேன், அவன் காலையில் முழுக்க கொடுக்கறதில்ல சால்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், ராத்திரி கொடுக்குறான்னு அர்த்தம். இந்த ராத்திரி கொடுக்குறான்றது அர்த்தம் பேர், இதுதான் பொருட்பேருன்னு பேர். அது அருத்தாபத்தின்னு அவன் உடம்புல சொல்லுவான். பொருட்பேர் அப்படியே அவன் இருக்கான்ல, இது இயல்பாக அங்கே ஒருத்தன் இருக்கான், கொழுகோன்னு இருக்கான், ஆனால் காலையில் அவனுக்கு கொடுக்கல, ஆனாலும் அவன் கொழுகோன்னு இருக்கான்னா இப்போ யாரோ ராத்திரி கொடுத்துருக்கான் எப்படி தெரிந்து கொள்வதில்லை. அதுதான் இந்த இடத்துல கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லுவதும், கடவுள் இது பண்ணுறவன் வந்து பரப்புவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு அவனுக்கு வச்சுட்டு இருந்தாரு. அப்போனா பொருட்பேர் என்னன்னா, அதுவல்ல அவர் சொன்னது, எல்லா கடவுளையும் அவர் சொல்லலை என்பதை அதில் தெரிந்து கொள்கிறோம். இது வந்து அறிவுள்ளவன். அது மட்டும் இல்லாமல் இந்த இது என்ன, அதாவது நியாய சாத்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த நியாய சாத்திரம், அந்த நியாய சாத்திரத்தை முழுமையாக படித்தவன், அவனுக்கெல்லாம் இதெல்லாம் ஈஸியாக தெரியும், அவர் இதை தான் சொன்னார் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தெரியாமல் வெறும்னா இன்றைய தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அந்த கிராஸ் செக்ஷனுக்கு போனதில்லை. அதனால் அவங்க புரியாததுனால அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னா அரையும் குறையுமாக எடுத்து நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம்னா அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி அவங்கள அனுப்பிச்சி விட்டுருணும். அதனால் அது தவறு. விவரம் தெரிந்தவர்கள் அறிவுள்ளவர்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னா, இது வந்து இதில் ஒரு பொருட்பேர் இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு, ஆனால் அதே சமயத்தில் அவர் பண்ணியிருக்காருன்னா இது சார் கோயிலில் போய் எவனுனா ஏதோ ஒன்று கும்பிட்டுட்டு போகிறான், உனக்கு எதுக்கு அவர் வந்து அனைத்து ஜாயின் அர்ச்சகராக என் மனசை நெருடியதெல்லாம் ஏன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன காரணம், அங்கே பண்ணணும்னு நினைக்கிறார் சார் அவர் என்ன பண்ண. எனக்கு வந்து நான் வந்து நேராக போகலை, ஏன்னா இவன் பண்ணதெல்லாம் அக்கிரமெல்லாம் இருக்குது எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணல. ஆனாலும் அது நான் இல்லைன்னு நான் சொல்லலை, என் மனசுக்குள்ளே நான் நம்புகிறேன். அது மாதிரி ஒன்று நம்புற ஒன்று அவனை வெளியே கிளப்பிட நீ போ. ஆனால் இன்னொரு வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னா, உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, கோயில் என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? அதான் சார் இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது தானே. கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கா இல்லையான்றதை பற்றி நான் சொல்ல, ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நான் காமிச்சிட்டேன். இல்லை அவர் சித்தரை பாராட்டுறாரு, மற்ற அவையாரை பாராட்டுறார், திருவள்ளுவர் பாராட்டுறார், எல்லாரையும் பாராட்டுறார். அவங்க அத்தனை பேரும் சொல்ல திருக்குறளுக்கு மாநாடு நடத்துகிறார், வள்ளலார் எடுத்து வச்சு 6ஆம் திருமுறை முழுமையாக பதிப்பிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. அப்படின்னா அவர் வந்து நீங்கள் சொன்னீங்களே செலக்டிவாக தான் அவர் கடவுள் நம்பிக்கை வச்சிருக்காரு. செலக்டிவாக கடவுள் நம்பிக்கை வச்சிருக்காரு, நீ சொல்ற மாதிரி செலக்டிவாக எதிர்க்கல. அதனால என்ன பண்ண, அந்த அந்த மாதிரி இருக்கிற அந்த கடவுள் இருக்கிறான்றது அவர் நம்புறார். அதுக்கு நடக்கிறது நம்மால் பண்ணட்டுமேன்னு கொண்டு போறார். அனைத்து அர்ச்சகராகலாம். என்னுடைய சகோதரன் போட்டமே அவன் இது. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், அவர்கள் வடமொழியை சேர்ந்த அந்த பிராமணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள், அவர்களுக்கு உரியது வேதம். வடவேதருக்கு எஜுர் சாமா, அவனுக்கு இது கூட அதர்வனம் கூட பின்னால் தான் வந்தது. 3 வேதம் தான், அப்புறம் பின்னால் 4 ஆக்கிக்கிட்டான். இந்த 3 வேதத்துலேயும் வந்து இப்போ இது பண்ணுறது ஒரு இடத்தோட கடவுள் உண்டு என்று அவன் ஒப்புக்கொள்வதில்லை. இன்னும் சொல்கிறான், உண்மையிலே பார்க்கணும் 2 பேரும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இப்போ இவர் நாத்திகவாதின்னு சொன்னால் அவன் அதை விட நாத்திகவாதி. கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் அந்த பிராமணன். அவன் பிராமணனா சார்வாக முனிவர்னு ஒரு பிராமணன் தான் நாத்திகத்தை உருவாக்கினான்னு அதிலே எழுதி வச்சுருக்கான். அவங்ககிட்ட இந்திரன் போய் கற்றுட்டு அவன் இந்திரன் ஒரு ஐந்திரன் சொல்லிட்டு ஒன்று எழுதினான். அதுவும் இப்போ கடவுள் இல்லை என்று சொல்லுவது, கடவுள் இல்லை என்று சொல்லுவது அங்கே போய் ஏமாற்றிட்டு இருக்கு. அவனை வெளியே தள்ளு, கடவுள் உண்டு என்று சொல்லு, தமிழ் நெறியிலே வந்த நம்முடைய ஜனங்களை உள்ள விடுன்னு சொன்னது தான் அனைத்து அர்ச்சகராகலாம் என்பது. ஸோ பல பெரியாரை பற்றி இருக்கிற பல மித்துகளுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க, பல விமர்சனங்களுக்கும் அந்த இதுக்கும் நீங்கள் வந்து பதிலாக. அதாவது நிறைய படிக்கணும். நம்ம முதல்ல என்ன சொன்னால், இதுதான் திருமூலர் சொன்னார், நாம் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல் தானே கெடுதல், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தான். நீ யாருன்னே உனக்கு தெரியலடா, அதான்டா பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அதுதான் உண்மை. இன்றைக்கி அதே மாதிரி இப்போ எத்தனையோ பேர்கள் வந்து எனக்கு
இந்த பெரியார்ஸ்டெல்லாம் எனக்கு நல்ல பழக்கம், அவங்களாம் வீட்டில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் பெரியாரை பார்க்குற பார்வை வேறு. அவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் இது மாதிரிலாம் படித்தோம். சைவ சித்தாந்தி ஒருத்தர் இப்போ வந்து பண்ணார்னா கரெக்டாக சொல்லுவார். அவர் கரெக்டாக தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்லுறது ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி. Satyabama Institute of Science and Technology, admissions open. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது.